என்னோட நேம் தேவிகா ஸ்ரீ. நான் கவுந்தப்பாடியில வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு எனக்கு 21 வயசு தான் ஆகுது. ராகுல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. அவரை வந்து நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வீட்லயெல்லாம் பேசி அவங்க வீட்டு சைடு அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. என் வீட்டு சைடு ஃபேமிலிலாம் வந்து கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்லா மாமியார் வீட்டில் தான் இருந்தோம். 1.5 வருஷமா மாமியார் வீட்டில் தான் இருந்தோம். கடந்த இப்போ ஒரு 3 மாசம் அளவில் தான் நாங்கள் ஈரோடு வளையக்கார வீதிக்கு தனியாக கொடுத்துன்னு போனோம். அது மாமியார் போக சொல்லவும் தான் போனோம். அங்க போயிட்டு அவங்க வந்து குடிப்பழக்கம், அதாவது எங்க வீட்டுக்காரர் வந்து குடிக்க மாட்டாரு. கம்மியா குடிச்சிட்டு இருந்த மனுஷன். அதுக்கும் காரணம் என் மாமியார் தான். காசு கொடுத்து இந்த சலுப்பா இருக்கு அவர் கேட்கும் போதெல்லாம், மிரட்டி விடாம கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொடுத்து இப்போ அந்த இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கு. அவர் அவர் வந்து இப்போ குடிச்சு ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சதுனாலயே இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அவர் வெளியிலயும் காமிச்சுக்க மாட்டாரு. நல்ல மனுஷன்தான். வெளியிலயும் காமிச்சுக்க மாட்டாரு. நல்லா நல்லா பாத்துக்கிட்டு இருந்த மனுஷன். ஒரு கட்டத்துல வந்து அவங்க அம்மா பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போனவரு. ரொம்ப அதிகமா இதனாலயும் குடிக்க ஆரம்பிச்சாரு. நாங்க வளையக்கார வீதியில இருக்கும்போது அவர் லாஸ்டா கள்ளக்குறிச்சி போயிருந்தாரு ஊருக்கு 10 நாள். எனக்கு உடம்பு சரியில்லை அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்திருந்தேன். அவர் நைட்டு 12 o'clock தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி 12 மணிக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணும்போது, நீ இரு சாமி நான் காலைல வந்துடுறேன்னு சொல்லி அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்பதான் வரேன். அந்த மனுஷன் அந்த நாள் பொழுதாட தான் பாக்குறேன். வந்து பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாமே என் பக்கம் காரணம் காமிச்சாங்க. நான் அப்பயும் சொல்றேன், சரி என்னை விட்டுதான் என் புருஷன் போயிட்டான். எனக்கு பண்றதையாவது பண்ணுங்க, நான் புடிச்சு அழுதுட்டாவது ஆறுதலை தீர்த்துக்கிறேன், என்னை பக்கத்திலேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்திலயும் விடல. எனக்கு அங்க என்ன பண்ண வேண்டிய சீருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. சடங்கு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்க நான் எரிக்கணும், என்னோட இதெல்லாம் நான் எரிச்சுக்கலாம், அப்பயாவது நான் அந்த சடங்கும் பண்ணிட்டு வந்துருவேன், என் தாலி நான் காலில் கட்டி விட்டு வந்துடுறேன்னு சொல்லி கூட கேட்டு பார்த்தேன். வேண்டாம், என்னை யாருமே மதிக்கல. ஒரு இடத்துல மூலையில தள்ளி நிக்க வச்சுட்டாங்க என்னைய. அப்புறம் வரவில்லை எங்க மாமனார் கூட, சரி சாமி நீ சொல்ற மாதிரி எரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு. ஆம்புலன்ஸ்ல போக போக ஏன் மனசு மாச்சுன்னு தெரியல. கருங்கல்பாளையத்துல இருக்க அலமீன் தர்கால போயிட்டு அங்கேயே பண்ணிக்கலாம்னு அவங்க முறைப்படி, எங்க மாமியார் முஸ்லீம், அவங்க முறைப்படி பண்றேன்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. பிடிச்ச அழுகக்கூடாது, கத்தி அழுகக்கூடாது, தொடக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணாங்க. எனக்கு அவங்க சடங்கு கூட எனக்கு எதுவும் பண்ணலைங்க. எனக்கு தாலி அத்துடுறது, பூ பொட்டு எதையுமே அவங்க பண்ணல எனக்கு. இப்ப நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அதை கூட வேண்டான்னு சொல்றாங்க. அவரோடது மட்டும் வேணும்னு சொல்றாங்க. அவரோட டிராஃபி வேணும், ட்ரெஸ் வேணும், அவரோட பொருள் வேணும், இதெல்லாம் கேக்குறாங்க. நான் உங்க பொண்ணா வந்து உங்க வீட்டுல நான் இருந்துக்கிறேன், உங்களுக்கும் ஒரே பையன், எனக்கு மனசுல எனக்கும் ஆதங்கம் இருக்கு, உங்களுக்கு அதை விடதான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இழந்துட்டோம். நான் வரேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றாங்க. எனக்கு எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லிதான் உங்ககிட்ட நான் வந்து நின்றுருக்கேன். எனக்கு இதுக்கு ஏதோ ஒரு முடிவு வேணும்.